சில நாட்களுக்கு முன்பாக நாம ஒரு செய்தி சொல்லியிருந்தோம். பப்ளிசிட்டிக்காக ஏதாவது ஒரு வித்தியாசமாக என்னத்தையாவது ஒண்ணு சொல்லி தங்களுடைய அந்த பெயரை வெளிக்காட்டுவதற்காகவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவதற்காகவும் அது ஒரு வியாபார யுக்தியாக ஆகிவிட்டது அப்படின்றத நாம சொல்லியிருந்தோம். அதுக்கு உதாரணமாக கூட ஒரு நடிகை இந்த மாதிரி என் தொப்புல காட்டினதா நான் காட்டினதா கதை விட்டு விட்டார்கள், டூப் போட்டு விட்டார்கள், நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு பரம்பரை தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்ததையும் அதுல நாம மேற்கோள் காட்டியிருந்தோம். கடைசியில பார்த்தா முந்தா நேத்து பேட்டி அந்த நடிகை ஓகே பிரச்சனை இல்ல, நான் படம் பார்த்துட்டேன், டைரக்டர் ரொம்ப நல்லவர், என்னை நல்லா தான் காட்டியிருக்காரு என்று சொல்லி ஒரு பரபரப்புக்காகத்தான் இந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது என்பது அதன் வாயிலாக அந்த நடிகையினுடைய அடுத்த பேட்டி. நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், மீடியாக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்ப உலகத்துல உள்ளவன் ஊர்ல உள்ளவன் எல்லாம் கிருக்காங்க, இவர்கள் மட்டும்தான் ரொம்ப விவரமான ஆட்கள் மாதிரி அந்த பேட்டியை கொடுத்து அதுல கடுமையா கேட்கிறாங்க பத்திரிகையாளர்கள்லாம். அதுக்கு பதில் சொல்ல முடியாம விழிப்பிதுங்கி நடிகை இப்படிப்பட்ட அந்தர்பல்ட்டி அடிச்சதையெல்லாம் இப்ப நம்ம பார்த்தோம். அதுக்கு இஸ்லாத்தை எல்லாம் இழுத்து நான் ஒரு முஸ்லீம்ன்றதுனால என்னை இப்படி கேவலப்படுத்துகின்றார்கள், நாங்க இஸ்லாத்திலேயே ஊறி வந்த பரம்பரை என்று சொல்லி அந்த நடிகை பயங்கரமா பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். அப்போ இதுக்கு இஸ்லாத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு நாளாந்தர வேலையை நடிகையினாலே என்னன்னு தெரியும் நமக்கு, என்ன ஆபாசமா காட்டிட்டாங்க. நடிகைனாலே வந்தாச்சு எல்லாத்தையும் முழுக்க நடந்ததுக்கு அப்புறம் முக்காடு எதுக்குன்னு கேட்பாங்களா இல்லையா? அதுதான் நிலவரமாக இருக்கின்றது. கடைசியில பார்த்தா அப்ப உங்க மதத்தை பத்தி எடுத்ததா சொன்னீங்களம்மா, நீ உங்க அப்படி திட்டாரு இப்படி திட்ட, நான் அப்படி சொல்லவே இல்லை. அப்ப என்னன்னா எல்லாமே பரபரப்புக்காக பப்ளிசிட்டிக்காக தான்றது இதன் வாயிலாக விளங்குகின்றது. இந்த மாதிரி இந்த நடிகை என்பவர்கள் இவர்கள் ஒரு விதமான வேலையை ஒரு கேவலத்தனமான வேலையை செய்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள். இன்னொரு விதமான ஆட்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் யாருன்னா எழுத்து விபச்சாரிகள். எழுதுறதுல ரொம்ப கேவலமான முறையில எழுதி இல்லாத பொல்லாத விஷயங்களை எழுதி அதுல பப்ளிசிட்டி தேடுவது. அப்படிப்பட்ட ஒரு எழுத்து விபச்சாரத்தை சமீபத்தில் தி ஹிந்து நாளேட்டில் நேற்று முந்தைய தினம் ஒரு கட்டுரை, பயங்கரவாதத்தின் வேர்கள் அப்படின்ற பேர்ல ஒரு மனநோயாளி கலந்தை பீர் முகமது என்ற ஒரு மனநோயாளியால ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கின்றது. சகோதரர்களே, மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சில மென்டல்கள் ஓடி போயிருச்சு, அது காணா தேடிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்லி நாம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு செய்தி படித்தோம். அந்த ஓடி போன மெண்டல்கள் எல்லாம் இப்படி கலந்தை பீர் முகமது அதுபோன்று மனுஷிய புத்திரன் என்ற பெயர்ல எழுதிக்கிட்டு இருக்குகளோ என்று நாம் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்கின்றது. காரணம் என்னன்னா, ஒரு சாதாரண ஒரு அறிவுள்ளவனுக்கு தெரிந்த விஷயங்கள் கூட இந்த எழுத்தாளர்கள் என்ற அறிவு ஜீவிகளுக்கு அரைவேக்காட்டுகளுக்கு தெரியவில்லை. அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கட்டுரை முழுவதுமே அபத்தம் தான். இவனைதான் எப்படி எழுத்தாளன் என்று கேட்டுக்கொண்டார்கள், இவனை எழுத்தாளன் என்று சொல்லி அந்த பத்திரிகையை மதித்து அவர்களுடைய கட்டுரையை வெளியிடுகின்றார்கள் என்றால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. உண்மையிலே இத்தகைய ஒரு நிலைக்கு நம்முடைய நாட்டை கொண்டு போய் சேர்க்கின்றதோ, இது இது போன்ற மனநோயாளிகள் நிரம்பிய நாடாக மாற்றி விடுவார்களோ, இவர்கள் தான் வருங்காலத்தில் அறிவு ஜீவிகள் என்று அறியப்படுவார்களோ என்ற அச்சம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கின்றது. கட்டுரையை படிச்சு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய நாலேஜும் கிடையாது, உலக அறிவும் கிடையாது. ஏதாவது ஒண்ணு இருக்கணுமா இல்லையா? முஸ்லீம் என்ற பெயர்ல நீ எழுதுற, இஸ்லாம் என்ற பெயர்ல எழுதுறதா இருந்தா இஸ்லாத்தினுடைய அறிவு இருக்கணுமா இல்லையா? திருமறையினுடைய அறிவு இருக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்ற அறிவு இருக்கணுமா இல்லையா? அதுவும் கிடையாது. சரி, நீ இஸ்லாத்தின் பேர்ல கலந்தை பீர் முகமதுன்னு போடுறாங்க. இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருந்தானே அவனுக்குமே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பேருக்கு முன்னாடி என்னத்தையாவது ஒரு அடைமொழியை சேர்த்துட்டு அவன் எல்லாம் எழுத்தானா? சும்மா இந்த சேகர்ன்றதுக்கு முன்னாடி நாய் சேகர் அப்படின்னா ஓ பயங்கரமான ஆளுப்பா இவரு அப்படின்னு காட்டுறான்ல, அந்த மாதிரி கலந்தை பீர் முகமதுன்றதுக்கு முன்னாடி கலந்தை இலந்தை
விளந்தைன்னு போட்டுட்டா உடனே விவரமான ஆள் அர்த்தமா? அரை வேக்காடுகளுக்கு முன்னாடி அடைமொழி கொடுத்துட்டா அது முழு வேக்காடு ஆயிருமா? இதுதான் நிலைமையாக இருக்கின்றது. பயங்கரவாதத்தின் வேர்கள் என்று அந்த அரை வேக்காடு எழுதுகின்றது. முதல் குற்றச்சாட்டு என்ன? பாபர் மஸ்ஜிதுடைய விஷயத்துல முஸ்லிம்கள் பலிகடாவா ஆகிவிட்டார்கள். இந்த இந்த சங்பரிவாரர்கள் எடுத்ததுனால முஸ்லிம்கள் அதுக்கு பலிகடாவாயிட்டோமா? அப்ப என்ன சொல்ல வருகின்றது இந்த அறவேக்காடு? சரி, அப்ப இந்த மாதிரி பள்ளிவாசலை இடிச்சுக்கிட்டே போவான். அப்படி இடிச்சுக்கிட்டு போகும் பொழுது நம்ம வாயை பொத்திக்கிட்டு இருக்கணுமா? அப்படி இந்த அறவேக்காடு சொல்ல வருகின்றதா? இதுக்கு நம்ம போராட்டம் பண்ணோமா இல்லையா? இதை வச்சு இந்துத்துவா வளர்றானா? எவன் சொன்னா வளர்றான்னு? அந்த ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதற்காக இங்க நாம பொங்கி எழுந்து நாம நடத்திய ஆர்ப்பாட்டம், நாம நடத்திய போராட்டம், அதன் மூலமாக இங்கே ஏற்பட்ட ஏகத்துவ விழிப்புணர்வு, அடுத்த பள்ளிவாசலை கை வைக்கிறதுக்கு அவன் ஆட்டம் கண்டு போய் அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிறான். இது இந்த அறவேக்காட்டுக்கு தெரியுதா இல்லையா? தெரியல. பாக்குறோம். இதுல பலிகடாவானோமா? எவன் பலிகடாவானா? இது போன்ற இந்த கலந்தை பீர் முகமது போன்ற அரைவேக்காடுகள் பலிகடாவாக இருக்கின்றது. அப்படி வேணா சொல்லிட்டு போங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் தீவிரவாதம் வந்ததை பத்தி பேசலாம். இந்த அரைவேக்காடு இது மாதிரி இந்த தமுமுக என்ற வகாபீச இயக்கமா? தமுமுக வகாபீச இயக்கமா? எவன் சொன்னது தமுமுக வகாபீச இயக்கம்னு? குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ பண்ற இயக்கமா தமுமுக? சொல்ல முடியுமா? அப்ப இவனுக்கு வரலாறு தெரியவில்லை. வரலாறு தெரியாம ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு பேனா பிடிச்சி எழுதுறவனையெல்லாம் எழுத்தாளர்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாட்டை கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். வகாபீசமாவ இஸ்லாத்தை ஒழிக்கிறதுக்கு, ஏகத்துவத்தை ஒழிக்கிறதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு திரிகிறவனுக்கு பேரு குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ பண்றவனா? அதே மாதிரி பாக்குறோம். தௌஹீத் ஜமாத் என்ற இயக்கம் தீவிரவாத இயக்கமா? குண்டு வைக்கிறதுக்கெல்லாம் எவனோ குண்டு வச்சதுக்கெல்லாம் இந்த தீவிரவாத இயக்கத்தினுடைய தலைவர் தான் காரணம் எழுதினான் என்றால் இவன் எவ்வளவு பெரிய கிறுக்கனா இருப்பான்? ஏன்னா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 2004 வருடத்திலிருந்து டிஎன்டிஜே என்ற பேர்ல இயங்கிட்டு இருந்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி அனைத்து தௌஹீத் ஜமாத், அதுக்கு முன்னாடி ஜாக்கு, அதுக்கு முன்னாடி பல பேர்கள்ல இருந்து இதுவரைக்கும் இயங்கிட்டு இருந்திருக்கோமே. இந்த ஜமாத் நடத்தின போராட்டத்தில் ஏதாவது ஒரு 75 கேஸ் விழுந்திருக்குமா? இந்த அயோக்கியனை பார்த்து நாம கேட்கின்றோம். ஏதாவது இந்த நம்ம நடத்தின போராட்டத்தில் ஒரு பஸ் கல்ல கொண்டு எரிஞ்சோம், ஒரு கடையை தீ வச்சு கொளுத்தணும், யாராவது ஒரு பொதுமக்களுக்கு இடையூறு செஞ்சோம், ஒரு வியாபாரியை அடிச்சோம், ஏதாவது ஒண்ணு காட்ட முடியுமா? ஒரு 75 கேஸ் காட்ட முடியாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில மாவட்ட கிளை நிர்வாகிகள் மேல ஒரு 75 கேஸ் காட்ட முடியாது. இப்படி ஒரு கட்டுக்கோப்பான இயக்கமா இந்த இயக்கம் சென்று கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இயக்கத்தை பார்த்து தீவிரவாத இயக்கம் என்று இவன் சொல்றான்னா இவன் எவ்வளவு பெரிய எழுத்து விபச்சாரியா இருக்க வேண்டும்? அப்ப இவனுடைய பிறப்பிலே நமக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது. இவெல்லாம் ஒரு முஸ்லீமா என்று. நாம தீவிரவாத இயக்கமா இருக்கிறோமா? குண்டு வைக்கிறதுக்கு நம்ம காரணமா? ஏண்டா மனிதநேயத்தை மக்கள் மத்தியில் ஊட்டி மனிதநேயத்தை வளர்த்த ஒரு இயக்கத்தை பார்த்து சொல்றான் தீவிரவாத இயக்கம்னு. இந்த ஜமாத் செய்த மனிதநேய பணிகள் இவனுக்கு தெரியுமா தெரியாதா? இவன் எந்த நாட்டில் இருக்கிறான்? இவனை வேற ஏதாவது நாட்டில இருந்து நாடு கடத்தி இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்களா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை அப்படி இருக்குமோ, அல்லது இத்தனை நாள் மனநோயாளியாக இருந்து கொண்டு இப்ப இவன் பேனாவை கொடுத்து எழுத சொல்லி இருக்கின்றார்களோ என்று நாம சந்தேகப்பட வேண்டிய இருக்கின்றது. இந்த ஜமாத் செய்த ரத்த தான சேவை அவனுக்கு தெரியுமா? இந்த கலந்த பீர் முகமது வாழ்நாள்ல ஒரு நாளாவது ரத்தம் கொடுத்திருப்பானா? ரத்தத்தை பார்த்தா அவனால மயக்கம் போடாம நிக்க முடியுமா? இந்த ஜமாத் எத்தனை மனிதநேய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய சமுதாயத்தில் சிறுபான்மை சமுதாயத்திலையும் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்த ஜமாத்து, இந்த ஜமாத்தின் மூலமாக எத்தனை ரத்த தான முகாம்கள், எத்தனை ஆயிரம் பேர் ரத்த தானத்தை கொடுத்து மனிதநேயத்திற்கு முன்னுதாரணமாக தேரக்கூடிய ஒரு ஜமாத்தை பார்த்து சொல்றான் தீவிரவாத இயக்கம். எவன் சொன்னால் நம்பிட்டு போயிருவியா? இந்த கலந்தை பீர் முகமது என்ற அயோக்கியனை பார்த்து கேட்கிறோம், யார் எதை சொன்னால் நீ நம்பிடுவியா? உன்னுடைய பிறப்பு கூட சரியான பிறப்பு இல்லைன்னு எவனோ சொன்னான். ஒரு போன் கால் கூட வந்துச்சு, இவனை பத்தி எங்களுக்கு தெரியும்,
கலந்தை பீர் முகமது என்றவர் யாருன்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவருடைய பிறப்பை பத்தி ஒரு போன் வந்துச்சு, நம்பிடுவோமா? கலந்தை பீர் முகமதுக்கு இன்சியல் வேறன்னு சொன்னாங்க. உடனே நீ அதை இந்து பத்திரிகையில் எழுதி விட்டா நீ போட்டுருவியா? அப்பா யாருன்னு தெரியலன்னு. அப்ப என்னன்னா இப்படிப்பட்டவர்கள் தான் நீங்க என்ன அந்த பப்ளிசிட்டின்னு சொன்னோமா இல்லையா? எல்லாரும் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறான். நம்ம அவுத்து போட்டு அம்மனமா போனா நம்மள 4 பேர் பாப்பானா இல்லையா? அப்ப இஸ்லாத்தை பத்தி கொச்சைப்படுத்துற விதமா ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில கொண்டு போன இந்த ஜமாத்தை பத்தி, மனிதநேயத்தை மக்கள் மத்தியில பாடம் நடத்திய இந்த ஜமாத்தை பத்தி ஏதாவது வித்தியாசமா எழுதணும்னா கலந்த பீர் முகமது எவனே தெரியாம இருந்துச்சு. இப்ப பாத்தீங்களா? அங்க பாருங்க, ஒரு அம்மனமா ஒருத்தர் போறாரு பாருங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரு அம்மனமா ஒருத்தர் நிக்கிறான் பாத்தீங்களா? அவர் யாரு? அவர் தான் கலந்தை பீர் முகமது. இதுக்கு தானே நீ எழுதியிருக்கிற? இவனுக்கு உண்மையாகவே முதுகெலும்பு இருக்குமே, ஆனால் இவனுக்கு ஒரு பகிரங்க அறைகூலை விடுகின்றோம். இந்த கலந்தை பீர் முகமது புடிச்சு இழுத்துட்டு வாங்க. நீ சொன்ன இந்த குற்றச்சாட்டை எங்களுக்கு நேருக்கு நேராக நின்று நீ மறுக்க தயாரா? இதுக்கு முன்னாடி இந்த மனுஷிய புத்திரன் ஒரு அறவேக்காடு, அது இஸ்லாத்தை பத்தி இந்த இதுதான் இவங்களுடைய வேலையே தான். ஏதாவது வித்தியாசமா செய்யறதுக்காக என்ன வேணாலும் செய்வார்கள். நேரடியா வச்சு கேள்வி கேட்டா பதில் சொல்ல திராணி கிடையாது இந்த அயோக்கியர்களுக்கு. இந்த சத்தியம் டிவியில பேட்டி எடுத்தானா இல்லையா? இந்த மனுஷிய புத்திரன் எவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட கேள்வி கேட்கிறான், என் பாலியலை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க, உங்கள் மேல பாலியல் குற்றச்சாட்டு வந்திருக்கு, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்கிறான். அதுக்கு இந்த அயோக்கியன் சொல்றான், இந்த அரைவேக்காடு சொல்லுது, இது ஒரு பெரிய தலைவர்கிட்ட கேட்பீங்களா இந்த கேள்விய? இதுக்கு மேல நான் இந்த பேட்டியை தொடர எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி மைக்க கலட்டி கொடுத்துட்டு போறீங்களா? அப்பனா நீ சரியான ஆளா இருந்தா என்ன செய்யணும்? அதுக்கு பதில் சொல்லணும்னா என் மேல பாலியல் குற்றச்சாட்டு இல்ல, நிரூபிக்க தயாரான்னு கேட்க வேண்டியதானே? உன்னை நோக்கி ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் நீ ஓட்டம் எடுத்து ஓடுகின்ற, அப்படி ஓடக்கூடியவனா இருக்கக்கூடியவன் நீ வாயை திறந்து பேசலாமா? அப்ப இந்த அயோக்கியர்களுக்கு பகிரங்க அறைகோல் விடுகின்றோம். இவன் உண்மையிலேயே சிந்தனை திறன் இவனுக்கு இருக்குமே, ஆனால் இவனுக்கு வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரண, இவனுக்கு உண்மையிலே இவன் பிறப்பு உண்மையான பிறப்பாக இருக்குமே, ஆனால் நீ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோட விவாதத்துக்கு வரணும். உன்னோடு இந்த ஜமாத் விவாதம் நடத்த தயாராக இருக்கின்றது. எங்க முன்னாடி சொல்லு பாப்போம், நாங்க தீவிரவாதிகள். நீ வச்ச குற்றச்சாட்டு எல்லாத்துக்கும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பதில் சொல்ல முடியாது. 5 தொடரா அவர்களுடைய வண்டவாளத்தை கிளின்னு கிழிச்சிருக்கணும். உணர்வு இதல்ல. ஏற்கனவே இந்து பத்திரிகையில இங்கிலீஷ்ல போட்ட அந்த நேர்காணல் பேட்டி இருந்தா, இப்ப இவன் அப்படியே மறுபடியும் கட்டுரையாக எழுதி கொடுத்திருக்கிறான் தமிழ்ல. இதுதான் இவனுடைய வேலையாக இருந்திருக்கின்றது. 5 தொடரா பதில் அளித்திருக்கின்றோம். இத இவன் சரியான ஆளாக இருந்தால் இந்த ஜமாத் முன்னாடி இவன் நிரூபிக்க அவன் கடமைப்பட்டிருக்கின்றான். அப்படி இல்லாட்டி இவன் மேல நம்ம சொன்ன குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மை, இவன் ஒரு மனநோயாளி தான் என்பது உண்மையாகிவிடும் என்பதை கூறி இவர்களுக்கு பகிரங்க அறிவுகளை கூறி, இதுக்கு மேலையும் எவன் வேணாலும் அவதூறு அள்ளி வீசுறது பெரிய விஷயம் கிடையாது. சொல்ல விஷயத்துக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு நான் இங்க எங்க வேணாலும் சொல்றேன்னு வரணும். அவன் தான் உண்மையான அறிவாளியா இருப்பான். இத்தனையவனையெல்லாம் எழுத்தாளர், அறிவுஜீவி என்று சொல்லி இந்த நாட்டை நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த எழுத்து விபச்சாரிகளிடத்தில் இருந்து வல்ல இறைவன் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.